நம்ம பணக்காரர் ஆகணும், ஆண்டியாக இருக்கிறவன் நம்ம அரசன் ஆகணும்னு ஆசைப்பட்டோம்னா நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இலவச பொருட்கள் மேலே நம்ம நிச்சயமாக ஆசைப்படக்கூடாது. அப்போ இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு 2 லட்ச ரூபா நமக்கு ஃப்ரீ கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணமும் அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியாது மேடம். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் மேடம். அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய லெவலில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு மிக பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. நான் கவர்மெண்ட்டுக்குள்ளே தவறு சொல்லலை. இது ஆக்சுவலாக ஏழை, உண்மையாலும் ஒரிஜினலான ஏழை, சாப்பாட்டுக்கே நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா மேடம், அந்த வழியே இல்லாத ஏழை போய் அந்த இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிக்கட்டும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நல்ல வசதி இருக்கும், 5 ஏக்கர் நிலம் இருக்கும், பணம் நிறையா இருக்கும், பேரை கொடுத்துட்டு போய் உட்கார்ந்துருக்கிறது. அப்படின்னா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ பணக்கார இருக்கிறவன், நீ ஏழையாக போய் நடிச்சின்னா ஒத்ததை இருக்கும். ஆக்சுவலாக உங்களை ஏழையாக்கப்படும். அப்போ நம்ம ஆண்டியாக இருந்து அரசனாகணும்னா அரசனாக இருந்து ஆண்டியாகணுமான்னு யோசனை பண்ணிக்கணும். அப்போ அரசாங்கம் தரக்கூடிய பொருட்கள் மேலே இலவசமாக போய் வாங்குறது மிகப்பெரிய தவறு. ஏங்க, நான் வாங்கலைங்க, ஏன் கார்டை கொண்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றேங்க, அவங்க வாங்கி பயன்படுறாங்கன்னா அவங்களுக்கு 100 மார்க்குனா உங்களுக்கு 50 மார்க்கு.